பிரிட்டிஷ் மக்களின் அரசியல் அல்லது பொலிட்டிக்கல் டெர்மினாலஜி மிகவும் சீரியஸ் நிலைக்கு செல்கிறது. சிறையில் இருக்கும் டோமி ராபின்சன் ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறி வருகிறது. அவரை விடுவிக்க பல பிரகடனங்கள், டெமான்ஸ்ட்ரேஷன்கள் மற்றும் நிகழ்வுகள் பல இடங்களில் நடைபெறுகின்றன. லண்டனில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதை கவுண்டர் செய்ய லேபர் பார்ட்டி மற்றும் இடதுசாரிகள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஒரு விஷயம் மிகவும் துல்லியமானது. பிரிட்டனின் சாய்ப்புக்காரர்கள் கலைத்துவிட்டனர். இதுதான் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் காட்டுகிறது. இந்த டோமி ராபின்சனுக்காகவே இந்த ஆர்ப்பாட்டம். ஃபார் ரைட் குழுக்கள் இதற்குள் ட்ரம்ப்க்கு ஆதரவாக கோஷங்கள் மற்றும் பிளாகார்டுகள் கொண்டு வந்தனர். நான் சொல்கிறேன், உலகம் மாறி வருகிறது. பிரிட்டனில் காற்று அடித்துள்ளது. முக்கியமான டிமாண்ட் திறந்தாய் சொல்லத் தொடங்கியுள்ளனர். அங்குள்ள இஸ்லாமிக் ரேடிகல்ஸ் வெளியேற்றப்பட வேண்டும். மட்டுமல்ல, அரசாங்கம் புதிய பில் கொண்டு வர வேண்டும் என்பதும் கோரிக்கை. பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் வழங்கப்பட்ட முஸ்லிம்களை வெளியேற்ற வேண்டும். விஷயத்தின் பிச்சு மாறியுள்ளது. இதனுடன் இணைந்து பல சர்வேக்கள் நடக்கின்றன. கீர் ஸ்டார்மர் அரசாங்கத்தை எதிர்க்கும் லேபர் பார்ட்டியை ஆதரிக்கும் பத்திரிகைகள் ஒரு சர்வே நடத்தின. காரணம் உங்களுக்கு தெரியும், லண்டன் மீடியா மிகவும் ஸ்ட்ராங். ஒரு பக்கம் லேபர் பார்ட்டி மற்றும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இடையேயான நிகழ்வுகள் உள்ளன. லேபர் பார்ட்டியை ஆதரித்த கடைசி தேர்தல் அதிக நேரம் எடுக்கவில்லை. அவர்கள் நடத்திய சர்வேயில் கூறியதாவது: கீர் ஸ்டார்மரின் பாப்புலாரிட்டி 42 முதல் 47% வரை வீழ்ந்துள்ளது. அதாவது லேபர் பார்ட்டியில் அவருக்கு ஓட் அளித்த முஸ்லிம்கள் கூட அவரை எதிர்க்கிறார்கள். யுகே என்ற நாடு திரும்பி வர வேண்டும் என்பது கோரிக்கை. ட்ரம்பின் அதே ஸ்லோகன் தான் இங்கும் கேட்கப்படுகிறது. பிரிட்டன் ஸ்ட்ராங் ஆக வேண்டும், திரும்பி வர வேண்டும். இந்த முஸ்லிம்கள் மற்றும் ரேடிகல்ஸ் அனைவரையும் வெளியேற்ற வேண்டும். போதும், இனி போதும் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. புரிந்து கொள்ளுங்கள், பிரிட்டனில் நடக்கவிருக்கும் இந்த நிகழ்வை நான் முன்பே சொன்னேன். ஜெர்மனியில் நடந்தது, பிரான்சில் நடந்தது, அமெரிக்காவில் நடக்கும் அதே போன்றது பிரிட்டனிலும் நடக்கப் போகிறது. ஃபார் ரைட் டோமி ராப் அவர் சிறையில் இருக்கும் ஒரு நபர். ஹைகோர்ட்டின் மூலம் அவர் உள்ளே அடைக்கப்பட்டுள்ளார். கண்டெமன் ஆஃப் கோர்ட் உள்ளிட்ட பல காரணங்கள் உள்ளன. இவருக்கு பல எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் இவர் பொருட்படுத்தவில்லை. டோமி ராபின்சனின் பல சொற்பொழிவுகள் உள்ளன. நீங்கள் கேட்க வேண்டும். முன்னாள் கமெண்டேட்டர் கூட இவர். ஹார்ட்கோர் நிலைப்பாடுடையவர். எந்த காரணத்துக்காகவும் இந்த இஸ்லாமிய நம்பிக்கையாளர்கள், ரேடிகல்ஸ் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் கூட பிரிட்டனில் தங்கக்கூடாது என்று டிமாண்ட் செய்யும் நபர் இவர். பிரிட்டன் முழுமையாக இவர்களை விட்டுவிட வேண்டும். அங்குள்ள துருக்கியர்கள், பாகிஸ்தானியர்கள் அல்லது முஸ்லிம் கம்யூனிட்டி எவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடுமையான மொழியில் டோமி ராபின்சன் பிரசங்கித்து வந்தார். சில பிரசங்கங்களை நான் டெக்ஸ்ட் வடிவில் படித்தேன். அவற்றில் எந்த சமாதானமும் அவர் காட்டவில்லை. டோமி ராபின்சனின் பாப்புலாரிட்டி 10 மடங்கு அதிகரித்துள்ளது. காரணம், எலோன் மஸ்க் போன்றவர்களை நிக்ஸ் டோமி ராபின்சனை ஸ்டாராக்க முயற்சிக்கிறார்கள். டோமி ராபின்சனை விடுவிக்காவிட்டால் அமெரிக்கன் கவர்மெண்ட், ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தலையிடும். அதாவது பிரிட்டனின் வரலாற்றில் கேட்காத நிகழ்வுகள் நடக்கின்றன. சிறையில் இருக்கும் ஒருவருக்கு இவ்வளவு பாப்புலாரிட்டி வருவது காரணம், பிரிட்டிஷ் எகானமி சரிந்து வருகிறது. இதனுடன் இணைந்து டெலிகிராஃப் மற்றும் கார்டியன் பத்திரிகைகளில் ஆர்டிகல்கள் வெளியாகியுள்ளன. பிரிட்டிஷ் எகானமி தி வெர்ஜ் ஆஃப் கோலாப்ஸ், அதாவது கோலாப்ஸ் பாதையில் செல்கிறது. இதை மீண்டும் கொண்டுவர ஸ்டீபன் என்ற ஒரு ஒப்பீனியன் மேக்கர் எழுதியுள்ளார். ஃபார் ரைட் டோமி ராபின்சன் அதிகாரத்தில் வந்தால்தான் அமெரிக்கா மற்றும் யூரோப்பிய நாடுகளிலிருந்து இன்வெஸ்டர்ஸ் பிரிட்டனுக்கு வருவர். அதனால் சில சமயங்களில் டோமி ராபின்சனின் விஷயத்தை அடுத்த பிரிட்டிஷ் பிரதமர் தள்ளிக்கொண்டு செல்ல முடியாது. இந்த ஸ்டார்மரின் பாப்புலாரிட்டி பயங்கரமாக கீழே போகும்போது அங்கு மற்றொரு நைஜல் ஃபாரேஜின் பெயர் கூட இப்போது பெரிய பொருத்தமற்றதாகிவிட்டது. யூகே ரிஃபார்ம் பார்ட்டி, பெரும்பாலும் டாமி ராபின்சனும், எனக்கு தோன்றவில்லை 1 அல்லது 2 மாதத்தில் அதிகமாக அவர் உள்ளே கிடப்பார் என்பது. கிடந்து முடிந்தால் அங்கு பிரிட்டனில் பெரிய இஷ்யூ ஆகும். காரணம், அங்குள்ள மக்கள் பிரிட்டன் எப்படியாவது திரும்பி வந்தே முடியும் என்ற விஷயத்தில் நிலைப்பாடு எடுக்கின்றனர். உறுதியாக ஈலான் மஸ்கின் மட்டுமல்ல, ட்ரம்பின் ஆதரவு உள்ளது. மற்றுள்ள ஃபார் ரைட் ஆள்களின் ஆதரவு உள்ளது. பல நாடுகளின் ஆதரவு உள்ளது. இப்படி வந்து முடியும் போது
பிரிட்டிஷ் மக்களின் பயங்கரமான மாஸ் பாப்புலாரிட்டி அருகில் அருகில் பெர்ஃபார்மன்ஸ் நடத்துகின்றனர். இப்படி முடியும் போது அங்கு உருவாகப் போகும் சூழ்நிலை என்று சொல்வது நாம் ப்ரெடிக்ட் செய்வதை விட அப்பாற்பட்டது. பிரிட்டனில் உள்ள NHSம் எந்த ஹாஸ்பிட்டலும் அங்குள்ள கடைகளுடனும் இணைக்கப்பட்டு அங்குள்ள பிரிட்டிஷ் லண்டன் மேயரின் அலுவலகம், அங்குள்ள ஹாஸ்பிட்டலும் உள்ளே உள்ள காரணம் இவையெல்லாம் கவர்மெண்டின் ஒரு ட்ரஸ்ட் ஆகும். இந்த ட்ரஸ்டின் உள்ளே இருக்கும் எல்லாம் இந்த சொல்லப்படும் மைனாரிட்டி கம்யூனிட்டி உள்ள ஆள்களே. அதோடு சேர்ந்து வரும் பிஸ்னஸஸ், அதாவது அங்குள்ள சுத்தம் செய்தல், அதை செய்தல், இவையெல்லாம் கான்ட்ராக்ட் ஆகும் கொடுக்கப்படுவது. இவையெல்லாம் இந்த தனி கம்யூனிட்டி ஆகிய இஸ்லாமிக் நம்பிக்கை உள்ளவர்களுக்கே கொடுக்கப்படுகின்றன. அதாவது பல வகையான அவுட்சோர்ஸ் ஒர்க்ஸ், அவர்களுக்கே இந்த வேலை கிடைக்கின்றது. இந்த பணம் அங்கே போகின்றதா? என்ன டிமாண்ட் வருகின்றது? ஏன் NHS பிரைவேட்டைஸ் செய்யக்கூடாது? NHS என்று சொல்லப்படும் நிகழ்வு செய்யப்பட வேண்டும். காரணம் அதே போல்தான் எல்லோரும் சொல்கின்றனர். இவர்களின் ஆள்கள் பலர் ஒரு கம்யூனிட்டியினுள், ஒரு இடத்தில் நெய்பர்ஹுடினுள், அங்கு ஒரு இஸ்லாம் நம்பிக்கையாளர் அங்கு இடத்தை வாங்கி முடித்தால் அங்குள்ள வெள்ளையர்கள் விற்று போவதாகும். திரும்ப ஒரு ரிவர்ஸ் பேக் உருவாகும். இனி அவர்களுக்கு இதே போன்ற அருகில் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. அதனால்தான் இந்த டாமி ராபின்சனின் கூட நிற்பவர்கள் சொல்கின்றனர், அங்கு சிட்டிசன்ஷிப் உள்ள இஸ்லாமிக் நம்பிக்கை உள்ள ராடிக்கல்ஸை எல்லோரையும் வெளியேற்ற வேண்டும். அவர்களுக்கு ஃபினான்ஷியல் அப்பர் ஹேண்டு கிடைத்திருந்தால் பல ஆஃபீஸஸிலிருந்தும், பல ட்ரஸ்ட்ஸிலிருந்தும், பல கம்யூனிட்டிஸிலிருந்தும் அவர்களை உள்ளடக்கி சாக் செய்ய வேண்டும். அதாவது பிட்ச் மாதிரி. அந்த வழியில தான் விஷயங்கள் போகின்றன. அதோடு இணைந்து அங்குள்ள டாக்ஸஸிலிருந்து இவர்களை தவிர்க்க வேண்டும். வல்லாத டிமாண்ட்ஸும் வருகின்றன. இந்த டிமாண்ட் என்று சொல்வது திடீரென ஒரு பஸ்டிடம் போகும் என்றால், நான் முன்பு சொன்னது போல் சிவில் வார் அல்லது ரயட் உருவாகும் சாத்தியம் உள்ளது. எந்த வழியில் அதை எதிர்கொள்வது? முதலில் பிரிட்டிஷ் எக்கானமி கொலாப்ஸ். அதை எதிர்கொள்வது கீ ஸ்டாமர் என்ற பிரைம் மினிஸ்டருக்கும் கேபினெட்டுக்கும் தெளிவாக பிடி கிடைக்கவில்லை. அதாவது இப்போது அதிகாரத்தில் வந்த கவர்மெண்டின் அந்த பாப்புலாரிட்டி பயங்கரமாக டிக்ளைன் ஆகி டீப் ஆகியுள்ளது. அவர்கள் ஓட்டு செய்த அங்குள்ள பிரிட்டிஷ்காரர்கள் கூட சொல்கின்றனர், இந்த கவர்மெண்ட் மாறி ஃபார் ரைட் டாமி ராபின்சன் வர வேண்டும் என்பதே சர்வே ரிப்போர்ட். அதாவது சிறையில் கிடக்கும் ஆள் திரும்பி வர வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகவில்லை என்றால் இன்றைய பிரிட்டன் இருக்காது. வரப்போகும் 6 அல்லது 7 மாதம் கழிந்த பின் உருவாகும். காரணம் முழுவதும் தலைகீழாக மாறும். அதன் காரணம், ஒரு பக்கம் ட்ரம்ப் இருக்கின்றார், மறுபக்கம் பெஞ்சமின் நெட்டான்யாஹுவும். காரணம், கேர் ஸ்டார்மர் சொன்னாரு, பெஞ்சமின் வந்தால் அரெஸ்ட் செய்வோம் என்று சொன்னார். அங்குள்ள டாமினேட்டாக உள்ள கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு அது பிரச்சனை உண்டாக்கியுள்ளது. அதனால்தான் இந்த ஃபார் ரைட் இவ்வளவு பாப்புலாரிட்டி பெறுகின்றது. இங்கேதான் நிகழ்வுகள் எல்லாம் தலைகீழாக மாறுகின்றன. காரணம், கேர் ஸ்டார்மரின் ஓட்டிங் என்று சொல்வது முஸ்லிம் கம்யூனிட்டி ஆகும். அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டி அவர் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸின் இந்த நிகழ்வோடு சொன்னதோடு ஸ்டாமரின் விஷயத்தில் ஒரு முடிவாகிவிட்டது. வரவிருக்கும் நாட்களில் அங்குள்ள மலையாளிகள் மிகவும் கவனிக்க வேண்டும். அங்குள்ள பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு நாளும் வல்லாத வழியில் ஃப்ளக்சுவேட் செய்து ஒரு வாலடைல் சிச்சுவேஷன் இடம் போகின்றது. அதன் எண்ட் ரிசல்ட் என்ன ஆகும் என்று வரவிருக்கும் நாட்களில் நாம் கருத்து சொல்ல முடியும்.